بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبن واسألوا الله من فضله إن الله كان بكل شيء عليما. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம் உரைத்து என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித உள்ளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய தீய குணங்கள் பல உண்டு. அதில் முக்கியமான ஒரு தீய குணம் பொறாமை என்ற குணம். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் அந்த பொறாமைப்படக்கூடிய மனிதனும் பலவித அழிவுகளுக்கும் சீர்கேடுகளுக்கும் ஆளாகின்றான். யாரின் மீது பொறாமைப்படப்பட்டதோ அந்த மனிதனும் பல துன்பங்களுக்கு ஆளாகின்றான். எனவேதான் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய தீங்குகளை, 3 வகையான தீங்குகளை முக்கியமாக சொல்லி அந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆணையிடும் போது, குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூறாவிலே, குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலை நேரத்தின் இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த எல்லா தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய தீங்குகள் பல இருந்தாலும் கூட முக்கியமான 3 தீங்குகளை அல்லாஹ் சொல்கின்றான். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், இரவு நேரம் வந்துவிட்டால் இரவு நேரத்திலே கெட்ட ஷைத்தான்களின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளிலே ஊதி செய்வினை செய்யக்கூடிய பெண்களின் தீங்குகளை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஆணையிடுகின்றான். அப்ப 3ஆவதாக அல்லாஹ் சொல்வது பொறாமைக்காரனின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கு. ஒரு உண்மையான மூமின் என்னைக்குமே பொறாமைக்காரனாக இருக்க மாட்டான். ஒரு மூமினிட்ட எந்த விதமான கெட்ட குணங்கள் இருந்தாலும் கூட பொறாமை என்ற குணம் ஒரு உண்மையான மூமின்ட்ட இருக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், லா யஜ்தமிஉ ஃபீ ஜௌஃபி அப்தின் மூமினின் குபாருன் ஃபீ ஸபீலில்லாஹ் வ ஃபைஹு ஜஹன்னம், ஒரு மூமினுடைய உடலிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய தியாகத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த பயணத்திலே அவன் மீது ஒரு தூசி பட்டுவிட்டால் அவனை நரக நெருப்பு தீண்டாது என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா யஜ்தமிஉ ஃபீ ஜௌஃபி அப்தின் அல் ஈமான் வல் ஹஸத், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமானும் பொறாமையும் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. ஒரு உள்ளத்திலே ஈமான் இருந்தால் அங்கே பொறாமை இருக்க முடியாது. பொறாமை குணம் இருந்தால் அவன்கிட்ட ஈமான் பரிபூர்ணமாக இருக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உலகத்தில் எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ பிரச்சனைகள் ஆதி காலத்திலிருந்து இன்று வரை நடந்ததற்கான அடிப்படை காரணமே
இந்த பொறாமைதான் என்பதாக முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். உலகத்தில் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே ஏற்பட்ட முதல் பாவம் இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய மறுத்தான். இப்லீஸ் மறுத்ததற்கான அடிப்படை காரணமே என்னவென்று சொன்னால் ஆதம் நபியின் மீது அவன் கொண்ட பொறாமைதான் காரணம். ஆதத்தை அல்லாஹ் மண்ணால் படைத்தான், அது தாழ்வான பொருள். என்னை அல்லாஹ் நெருப்பு என்ற உயர்வான பொருளால் படைத்தான், நான் எப்படி இந்த ஆதத்துக்கு சஜிதா செய்வது? ஹஸதஹு, ஆதத்தின் மீது பொறாமை கொண்டான், ஆதத்திற்கு சஜிதா செய்ய மறுத்தான். முதல் பாவமே பொறாமையின் காரணமாகத்தான் ஏற்பட்டது. அதற்கடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் காபீல் என்பவன் ஹாபீலை கொலை செய்கிறார். இந்த கொலைக்கு காரணம் கூட ஹாபீலின் மீது கொண்ட பொறாமைதான் காரணம் என்பதாக சொல்வார்கள். எல்லா மக்களும் ஹாபீலை தம்பியை புகழ்கிறார்கள், அவனை நல்லவன் என்று சொல்கிறார்கள், என்னை கெட்டவன் என்று சொல்கிறார்களே, என்னுடன் பிறந்த அழகான சகோதரி தம்பிக்கு நான் விட்டுக் கொடுப்பதா? இந்த பொறாமைதான் அண்ணனை தம்பியை கொலை செய்ய வைத்தது. உலகத்தில் ஏற்பட்ட முதல் பாவமும் கூட இந்த பொறாமையின் காரணமாகத்தான் ஏற்பட்டது. அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை படித்திருக்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் உடன் பிறந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றிலே தள்ளினார்கள், அவரை கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள். அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்வில் சந்தித்த துன்பங்கள் ஏராளம். தந்தையும் பிள்ளையும் 80 வருடங்கள் தனித்திருந்தார்கள், பிரிந்திருந்தார்கள். தந்தை பிள்ளையை பிரிந்த காரணத்தினால் 80 வருடங்கள் அழுதழுது அந்த பிரிவின் கவலை தாங்க முடியாமல் கண் பார்வை இழந்து விடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த சகோதரர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஏற்பட்ட பொறாமை. நம்முடைய தந்தை நம்மை நேசிப்பதை விட அதிகமாக நம்முடைய தம்பி யூசுஃபை நேசிக்கிறாரே, அந்த பொறாமை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றிலே தள்ள வைத்தது, தந்தை பிள்ளையை பிரிக்க வைத்தது. அதற்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள், நபியாக பிரச்சாரம் செய்கிறார்கள். யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருந்தால் அன்றைக்கு முழு அரபு சமுதாயமும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கும். யூதர்கள் சொல்வதுதான் உண்மை என்பதை முழு அரபு சமுதாய மக்கள் நம்பி இருந்தார்கள். யூதர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருந்தால் முழு அரபு சமுதாயமும் இஸ்லாத்திற்கு வந்திருக்கும். பதில் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது, உஹது ஏற்பட்டிருக்காது, அஹஸாப் ஏற்பட்டிருக்காது, பல்வேறு சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. யூதர்கள் மறுத்த காரணத்தினால் இவர்கள் நபி இல்லை என்று மக்கத்து முஸ்லிக்கீன்கள் முடிவெடுத்தார்கள். அறிஞர்கள் அல்லாஹ் சொல்வான், யூதர்கள் பெருமானாரை மறுக்க காரணம் என்ன தெரியுமா? பெருமானாரின் சந்தேகப்பட்டு அல்ல. யூதர்களுக்கு தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபிதான். தௌராத்தில் சொல்லப்பட்ட, தௌராத்தில் வர்ணிக்கப்பட்ட இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது யூதர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் மறுப்பதற்கான காரணம் அல்லாஹ் சொல்வான், ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமை. இறுதி நபி தங்களுடைய கோத்திரத்தில் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த இறுதி நபி அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயல் கோத்திரத்தில் அனுப்பாமல் பனு இஸ்மாயில் என்ற அரபு சமுதாயத்தில் உதிக்க செய்தான். அவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. பெருமானாரை மறுத்தார்கள். அதன் காரணமாக இஸ்லாமிய வரலாற்றிலே இன்றளவுக்கு கூட சிரியா சீரழியக்கூடிய அளவுக்கு, சிரியாவில் வாழக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களை அந்த யூதர்கள் கொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு துன்பங்களுக்கு அடிப்படை காரணமே அன்று யூதர்கள் பெருமானாரின் மீது கொண்ட அந்த பொறாமை. அதே போன்று மக்கத்து முஷ்ரிக்கீன்களை பற்றி சொல்வார்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பெருமானாரை ஏன் மறுத்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மேல இந்த சந்தேகமா? அபூஜஹில் சொல்வான், முகம்மது சொல்வது உண்மைதான், முகம்மது நபிதான் என்பது எனக்கு தெரியும். ரகசிய கூட்டத்தில் சொல்வானாம், முகம்மது நபிதான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் முகம்மதை நபியாக ஏற்றுக்கொண்டால் ஏற்கனவே அந்த முகம்மதுடைய கோத்திரம் ஹாஷிம் வம்சத்திற்கு மக்காவில் தனிப்பேரு, காபாவை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு, ஹாஜிகளுக்கு தண்ணீர் தரக்கூடிய பொறுப்பு எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதன் காரணமாக ஹாஷிம் வம்சம் சிறந்த வம்சமாக மக்காவில் போற்றப்படுகிறது. இப்ப நுபுவத்துடைய பொறுப்பையும் அவங்கள்ட்டே கொடுத்துட்டா நமக்கு என்ன சிறப்பு மிஞ்ச போகிறது? எனவேதான் மறிக்கிறோம் என்று அபூஜஹில் சொல்வானாம்.
அபூஜஹிலுக்கு ஏற்பட்ட அந்த பொறாமை இஸ்லாத்திற்கு வரவிடாமல் அவனை தடுத்தது. அதன் காரணமாக மக்காவிலும் பல்வேறு பிரச்சனைகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த பொறாமை தான் அடிப்படையான காரணம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வழிகட்ட கூட்டங்கள் 72. அறிஞர்கள் சொல்றாங்க, வழிகட்ட கூட்டம் 72 கூட்டம் வருவதற்கு அடிப்படையான காரணம் இந்த பொறாமை தான். சஹாபாக்கள் மீது கொண்ட அந்த பொறாமை, சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சிறப்பை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஒரு சிலரின் காரணமாகத்தான் வழிகட்ட கூட்டங்கள் ஒவ்வொன்றாக உருவாகியது. அப்ப வழிகட்ட 72 கூட்டங்கள் உருவாவதற்கு காரணம் அவர்கள் சஹாபாக்களின் மீது கொண்ட அந்த பொறாமை. இன்னும் சொல்ல போனா யதார்த்தமாக சொல்வார்கள், இது ஆதாரம் அல்ல. வழிகட்ட கூட்டம் 72 இருக்கு பாத்தீங்களா, பொறாமை என்பதற்கு அரபியில ஹசத் என்று சொல்லப்படும். ஹே சீன் தால், இந்த 3 எழுத்துடைய கூட்டுத்தொகையை கூட்டி பார்த்தா 72 வருகிறதா. ஹசத் என்ற அரபு எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு எண் சொல்வார்கள். அந்த 3 எழுத்துடைய கூட்டுத்தொகையும் 72ஆகவே வருகின்றது. யதார்த்தமாக அமைந்துவிட்டது. வழிகட்ட 72 கூட்டங்கள் உருவாவதற்கு இந்த ஹசத் என்ற பொறாமை தான் அடிப்படையான காரணம். அருமையான பெருமக்களே, இப்படி சமுதாய ரீதியில ஆண்டாண்டு காலமாக இந்த பொறாமையின் காரணமாக நம்முடைய சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த சமுதாயத்தில் எதுவரைக்கும் பொறாமை இல்லாமல் இருக்குமோ, பொறாமை கொண்ட மனிதர்கள் இல்லாமல் இருப்பார்களோ, இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக, ஒற்றுமை உள்ள சமுதாயமாக இருக்கும். எப்ப இந்த சமுதாயத்திலே பொறாமைகள் ஏற்படுமோ, பொறாமை குணங்கள் கொண்டவர்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுவார்களோ, இந்த சமுதாயத்தின் ஒற்றுமை அற்று போய்விடும். சமுதாயத்திலே பிரச்சனைகள், பசாதுகள் தோன்றும். லம்ரத் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லா யஸாலுன் நாஸு பிகைரின், மனிதர்கள் நலவிலே இருப்பார்கள், நல்ல தன்மையிலே இருப்பார்கள். மாலம் யதஹாசது, அவர்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாமல் இருந்தால். இந்த பொறாமை ஏற்படாமல் இருந்தா மக்கள் நலவில் இருப்பார்கள். பொறாமை குணம் ஏற்பட்டு விட்டால் சமுதாயம் சீரழிந்து போய்விடும். இந்த அளவுக்கு சீரழின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா திபானி ஜாயிஆனி உர்சிலா ஃபீ ஸரீபதி கனமின், பசித்த 2 ஓநாய்கள். பொதுவா ஓநாய் என்று சொன்னாலே ஆட்டு மந்தைகளை விரும்பி சாப்பிடக்கூடியது. அதுவும் அந்த ஓநாய்க்கு பசி ஏற்பட்டு விட்டால், அந்த பசித்த 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தையை நோக்கி வந்தால், அந்த ஆட்டு மந்தையில் உள்ள ஆடுகளை கண்ணா பின்னான்னு சொல்லி கடித்து குதறி அந்த மந்தைகளையே நாசப்படுத்திவிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி பசித்த 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தையிலே அனுப்பப்படும் போது அந்த 2 ஓநாய்கள் அந்த ஆட்டு மந்தை எந்த அளவுக்கு சீரழித்து வீணாக்கி விடுமோ, இதை விட மோசமான 2 குணங்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றிவிட்டால் இந்த சமுதாயம் நாசமாகிவிடும். ஒரு குணம் என்னவென்றால் அல் ஹிர்சு அலல் மால், பொருளின் மீது பேராசை. எப்ப மனித சமுதாயத்தில் பொருளின் மீது பேராசை வந்து விடுகின்றதோ அந்த சமுதாயம் நாசமடைந்து விடும். இன்னைக்கு நடக்கக்கூடிய ஊழல்கள், இன்றைக்கு நடக்கக்கூடிய கொள்ளைகள், கொலைகள், இதெல்லாம் பாருங்க, வெறும் பசிக்காக வேண்டி செய்யப்பட்டதல்ல. ஊழலின் காரணமாக ஒரு நாடே நாசமாகி விடுகிறது. கொலை கொள்ளைகளின் காரணமாக பல குடும்பங்கள் நாசமாகி விடுகிறது. ஊழலுக்கும் கொலைக்கும் கொள்ளைக்கும் காரணம் அவர்கள்ட்ட ஏற்பட்ட பசி அல்ல, மாறாக பொருளின் மீது பேராசை. இந்த பொருளின் மீது பேராசை இருக்கின்ற காரணத்தினால் மனிதன் தன்னுடைய மனித நேயத்தை இழந்து சமுதாயத்தை நாசப்படுத்துவதற்கு தயாராகி விடுகின்றான். அல் ஹிர்சு அலல் மால் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொருளின் மீது உள்ள பேராசை. இரண்டாவது வல் ஹஸது ஃபீ தீனில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய மார்க்க விஷயத்தில் கொண்ட பொறாமை. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய மார்க்க விஷயத்தில் கொண்ட பொறாமை. அன்னைக்கு மார்க்கம் தான் முக்கியமாக கருதப்பட்டது. ஒரு மனிதன்ட்ட தன்னிடம் இல்லாத மார்க்கம் அதிகமாக இருக்கும் போது அவனை பார்த்து பொறாமைப்படுவார்களாம். உதாரணமாக, ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தையை ஓத வைத்தான். அந்த குழந்தை நல்ல முறையில் ஓதி, ஹிஃப்ல் ஓத வைத்திருக்கிறார். நல்ல முறையில் ஓதி ஒரே வருஷத்துல 15 ஜுஸு மனப்பாடம் செஞ்சுட்டான். நடைமுறை உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்னொரு பையனை மதரசால சேர்த்தாங்க. யதார்த்தமா அல்ல அவனுக்கு ஞாபக சக்தியை குறைவாக கொடுத்தான். ஒரு வருஷத்துல 5 ஜுஸ் தான் ஓதி இருக்கிறான். இப்ப இந்த 2 தாயும் சந்திக்கும் போது இந்த 2வது மகனுடைய தாய் கேட்பாள், முதல் மகனுடைய தாயை பார்த்து, உன் பிள்ளை என்ன ஓதி இருக்கிறான்? உண்மையை சொன்னால், என் பிள்ளை ஒரு வருஷத்துல 15 ஜுஸ ஓதிட்டான்னு சொன்னா அவ்வளவுதான்.
என்ன சொல்லி இருக்கு நீ மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உன் பிள்ளைக்கு திறமையை கொடுத்தான், என் பிள்ளைக்கு அல்லாஹ் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு துவா செய்யணும். உங்களை 15 நிமிஷம் ஓதிட்டானா ஒரே வருஷத்துல, என் பையன் ஒரு வருஷத்துல 5 நிமிஷம் ஓதி இருக்கிறான். ஒரு ஏக்க பெருமூச்சு, அவ்வளவுதான். அடுத்த நாளே அந்த 15 நிமிஷம் ஓதினால அந்த பையன் நோயாளியா படுத்துருவான். அறிஞர்கள் சொல்லுவார்கள், மனிதன் தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதன் இறப்பது 60 வயசுல 70 வயசுல, ஆனால் மனித உள்ளங்கள் எல்லாம் மரணித்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. மனிதர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர மனித உள்ளங்கள் எல்லாம் மரித்து போய் கல்வி இறந்தவர்கள் தான் உலகத்திலே சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். 15 வயசு ஆயிட்டாலே மனித உள்ளங்கள் மரணித்து போய் விடுகின்றது. மனிதர் மரணிப்பது 70 வயசு 80 வயசு, ஆனா மனித உள்ளங்கள் மரணிப்பது 15 வயசுன்னு சொல்லி ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார். ஒரு ஏக்க பெருமூச்சு, உன் பையன் 15 ஓதிட்டானா அவ்வளவுதான், அடுத்த நாள் அந்த பையன் நோயாளி. இது கூட உச்சகட்டங்க. சில இடத்துல குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் போது, பெற்றெடுத்த 2 வயசு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது யாராவது வந்து பார்த்தா மறைச்சிருவாங்க குழந்தைய. ஏன் தெரியுமா? இந்த அளவுக்கு சமுதாயம் சீர்கெட்டு போய் கிடக்குது. வந்தவ பார்த்தால்டா அடுத்த நாள் என் புள்ள சாப்பிட மாட்டான். நம்முடைய கண்ணுடைய பொறாமையின் அந்த தீங்கை பார்த்தீர்களா? கேட்பாங்களாம், உன் பையன் நல்லா சாப்பிட்றானா? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சாப்பிட்றான். ஒரு இட்லி சாப்பிடுவதை கூட நம்மால், அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறோம், பெண்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. உன் குழந்தை ஒரு இட்லி சாப்பிட்றானா, என் குழந்தை அரை இட்லி கூட சாப்பிட மாட்டேங்கிறானே. ஒரு ஏக்க பெருமூச்சு, அவ்வளவுதான். அந்த சாப்பிட்ட குழந்தை அடுத்த நாள் நோயாளி. ஆனால் சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கினார்கள் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்வார்கள், எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தினாங்க தெரியுமா? எங்க உள்ளத்தை எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினார்கள் தெரியுமா? பெருமானாருடைய ஒரு பணியாக அல்லாஹ் சொல்லுவான், வ யுஸக்கீஹிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பக்குவப்படுத்தினார்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தினாங்கன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லுவாங்க, நாங்க கேள்விப்படுவோம், ஒரு ஊர்ல மழை பொழிந்தது. அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை பொழிந்து ரொம்ப கம்மி. மழை பொழிந்து விட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். ஒரு ஊர்ல மழை பொழிந்தது, ஆனா எங்க ஊர்ல மழை பொழியவில்லை. செய்தியை கேள்விப்படுவோம், மதீனாவில் மழை இல்லாத காரணத்தினால் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். பக்கத்து ஊர்ல முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஊர்ல மழை பொழிந்ததாக கேள்விப்பட்டால் நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த மழையின் காரணமாக அந்த ஊர் மக்கள் பயன் பெற்றார்களே, அந்த ஊர் மக்களுக்கு, அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானே என்ற அடிப்படையில் நாங்கள் சந்தோஷப்படுவோம், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு நம்மகிட்ட தன்மை இருக்கா? நம்ம ஊர்ல மழை இல்லை, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். பக்கத்து ஊர்ல மழை பொழிஞ்சிருச்சு, என்னப்பா எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது, நம்ம ஊர்ல மழை இல்லையப்பா. ஏக்க பெருமூச்சு தான் விடுவோமே தவிர அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் நலவை கொடுத்தானே, நானும் தான் அந்த மாதிரி சந்தோஷப்படக்கூடிய தன்மை நம்மள்கிட்ட இல்லை. அந்த ஊர் மக்கள் நிலவை பெற்றார்கள் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை நம்மள்கிட்ட இல்லை. ரொம்ப தூரம் போக தேவையில்லைங்க. என் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு, மகரிப்பு பிறகு உட்காந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிட்டா என்ன செய்யணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை பொருந்தி கொள்ளணும். ஆனா நான் என்ன திரும்ப செய்வேன்? கரண்ட் போயிட்டா பயந்து போய் உடனே பக்கத்து வீட்டை பார்ப்பேன். ஏன்? அந்த வீட்டுல கரண்ட் இல்லைண்டா அல்ஹம்துலில்லாஹ், இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான். என் வீட்டில் மட்டும் கரண்ட் போச்சு, பக்கத்து வீட்டில் கரண்ட் போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். வீட்டில் போய் சொல்லுவோம், கவலைப்படாத, நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் போகல, இந்த தெரு பூரா கரண்ட் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். வந்து பார்த்தா எல்லா வீட்லையும் கரண்ட் இருக்கு, என் வீட்டில் மட்டும் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லா பக்கத்துலையும் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, எய்த்த வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் மட்டும் போயிடுச்சு. அந்த இரவு முழுக்க தூக்கம் வராது. எல்லா வீட்லையும் கரண்ட் இல்லைன்னு சொன்னா நிம்மதியா தூங்குவோம். நாம மட்டும் கஷ்டப்படல, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நிம்மதியா தூங்குவோம். எல்லா வீட்லையும் கரண்ட் இருக்கு, என் வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லைன்னு சொன்னா கரண்ட் இல்லாத கஷ்டத்தை விட என் வீட்டில் மட்டும் இல்லாம போயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்கா நல்லா இருக்கிறான், எய்த்த வீட்டுக்கா நல்லா இருக்கிறான், நான் மட்டும் கஷ்டப்படணுமா? இதான் நம்ம மனித உள்ளம். சஹாபாக்குடைய தன்மையை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, எங்களுக்கு கிடைத்ததோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடைத்தால், அடுத்த முஸ்லிம்களுக்கு கிடைத்தால் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். சஹாபாக்களுடைய நிகழ்வை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சஹாபி ஆடு அறுத்தாங்களாம். ஆடு அறுத்து அவர்களுக்கு ஒரு ஆட்டுத்தலை கொடுக்கப்பட்டது. இந்த சஹாபி வீட்டுக்கு ஆட்டுத்தலை வந்தவுடன் சஹாபாவில் என்னத்தை பாருங்க, நினைச்சு பார்க்குறாங்க,
மதிய சாப்பிட நம்ம வீட்டில் வேற ஒரு உணவு இருக்குது, இந்த ஆட்டுத்தலை நமக்கு உபரியான உணவு. எனவே நம்மை விட பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறார், அவருக்கு இந்த ஆட்டுத்தலையை கொடுத்தால் நலவாக இருக்குமே, இந்த ஆட்டுத்தலை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. தனக்கு கிடைத்த உணவு தன்னை விட தன் சகோதரன் நல்லாக இருக்கணும். எனக்கு மதியம் சாப்பிட உணவு இருக்கின்றது, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த உணவு கூட இல்லை, அவன் சாப்பிடட்டுமே, அந்த தலை அவருக்கு போகுது. அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு, உடனே சமைச்சு சாப்பிடல, நினைச்சு பார்க்கிறாரு, நல்ல ஆட்டுத்தலை கிடைச்சிருக்கு, நல்ல அருமையான ஆடாக இருக்கு, இதை நான் சாப்பிடுறதை விட 3வது தெருவில் ஒருத்தர் இருக்கிறாரு, கஷ்டப்பட்டவர் இருக்கிறாரு, அவர் இது வரைக்கும் ஆட்டுத்தலையை பார்த்தே இருக்க மாட்டார், காசு கொடுத்து வாங்குவதற்கு வழி இல்லை, அவர் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அவர் கொடுத்து அனுப்புகிறார் 3வது வீட்டுக்கு. அவர் வீட்டுக்கு தலை வந்தது, அவர் நினைச்சு பார்க்கிறார், நான் சாப்பிடுறதை விட அவர் சாப்பிடலாம், 4வது வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறார். அவர் வீட்டுக்கு தலை வந்தவுடன் அவர் நினைச்சு பார்க்கிறார், நான் சாப்பிடுவதை விட 5வது வீடு ஒரு வீட்டை நினைச்சு பார்க்கிறார், அங்கே கொடுத்து அனுப்புகிறார். இந்த தலை சுத்தி 5வது வீட்டுக்கு போகுது. 5வது வீட்டுக்கார் நினைத்து பார்க்கிறார், நான் சாப்பிடுறதை விட 6வது ஒரு வீடு இருக்கு, அங்க கொடுத்து அனுப்பலாம், அந்த ஆட்டுத்தலை 6வது வீட்டுக்கு போகுது. 6வது வீட்டுக்கார் நினைச்சு பார்த்தார், நான் சாப்பிடுறதை விட இவருக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, அவர் என்னை விட கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அந்த தலையை கொடுத்து அனுப்பினார். மீண்டும் முதல் வீட்டுக்கே வந்து சேர்ந்ததா. இப்படி சுத்தி முதல் வீட்டுக்கே வந்து சேர்ந்தது. சஹாபாக்களுடைய தன்மை அப்படி இருந்தது, என்னை விட மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் எடுபட்டு போயிடுச்சு. அல்லாஹ் சொல்லுவான், வலா ததமன்னவுமா ஸல்லல்லாஹு பிஹி பாலக்கும் அலா பால், உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்தானே, அதை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். சாராயம் குடிக்காதீங்க, ஜினா செய்யாதீர்கள் என்றெல்லாம் கட்டளையிடக்கூடிய அல்லாஹ் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. ஒரு ஆளை விட ஒரு ஆளை அல்லாஹ் உலகத்தில் மேன்மைப்படுத்தித்தான் வைப்பான். சிலரை ஏழையாக வைப்பான், சிலரை செல்வந்தராக வைப்பான். செல்வந்தர்களை சில பேரை கோடீஸ்வரராக வைப்பான், சில பேர் லட்சாதிபதியாக வைப்பான். சில பேர் அறிவுள்ளவர்களாக வைப்பான், சில பேருக்கு அறிவை குறைவாக கொடுப்பான். ரிஸ்கை எப்படி அல்லாஹ் பங்கு வச்சானோ அந்த மாதிரி அறிவையும் அல்லாஹ் பங்கு வச்சுட்டான். சில பேருக்கு அறிவை அதிகமாக கொடுப்பான், சில பேருக்கு குறைவாக கொடுப்பான். சிலருக்கு அழகை கொடுப்பான், சிலருக்கு அழகை எடுப்பான். இது அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்திவிட்ட நியதி. இதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கு எதை தந்தானோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். இதான் ஈமானுடைய அடையாளம். பொறாமைக்காரன் யாரு தெரியுமா? என்னை விட அவன் மேல போயிட்டான்னு சொன்னா, அதை என்னால் பொருந்திக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய தீர்ப்பை பொருந்திக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். தன்னை விட ஒருத்த மேல்மட்டத்தில் இருக்கிறான், என்னை விட வசதியாக இருக்கிறான், என்னை விட அறிவாளியாக இருக்கிறான், என்னை விட பட்டம் பதவியில் உயர்ந்திருக்கிறான், அவனை என்னால் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாவின் தீர்ப்பை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சிருக்கிறான், அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து, உலகத்தில் உனக்கு தாழ்ந்த அந்தஸ்து, உலகத்தில் அவனுக்கு உயர்ந்த வருமானம், உனக்கு தாழ்வான வருமானம். பொருந்திக் கொண்டால் கலா கதிர அல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டான் அர்த்தம். பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹுடைய தீர்ப்போடு இவன் மோதுகிறான் அர்த்தம். எனவேதான் இவன் நாசமா போகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுதால் மட்டும் பத்தாது, நோன்பு வச்சால் மட்டும் பத்தாது, தர்மங்கள் கொடுத்தால் மட்டும் பத்தாது, இந்த பொறாமை குணத்தை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். ஈயாக்கும் வல் ஹஸத், பொறாமையை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஏனென்றால் ஃபஇன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத், இந்த பொறாமை குணம் உங்கள்கிட்ட உள்ள நன்மைகளை பூரா சாற்றும். கஷ்டப்பட்டு தொழுது, கஷ்டப்பட்டு நோன்பு வைத்து, கஷ்டப்பட்டு தர்மங்களை கொடுத்து நன்மைகளை சேகரித்து வைத்திருப்பீர்கள். பொறாமை குணம் வந்தால், அடுத்தவரின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்போக்கு உங்களுக்கு இல்லை என்றால் அந்த நன்மைகள் பூரா நாசமா போயிடும். எப்படி நாசமா போகும்னு சொன்னா, உதாரணம் மூலமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நெருப்பு எப்படி விறகை சாப்பிடுமோ, நெருப்புல விறகு போட்டா அந்த விறகு ஒன்றுமில்லாமல் எப்படி போய்விடுமோ அதே மாதிரி உங்களுடைய நன்மையான காரியங்கள் பூரா ஒன்றுமில்லாமல் போயிடும். அறிஞர்கள் சொல்லுவார்கள், பொறாமை நன்மையை சாப்பிடும் என்று சொன்னால் ஏற்கனவே நீங்க செய்த நன்மைகளின் மூலமாக என்னென்ன நன்மைகள், நல்லமல்களின் மூலமாக எந்த நன்மைகள் கிடைத்ததோ அது பூரா அழிஞ்சு போயிடும் அர்த்தம். அல்லது உங்கள்கிட்ட என்ன நல்ல குணங்கள் இருக்கோ, பொறாமை குணம் இருந்தா போக போக ஒண்ணுமில்லாம போயிடும். இன்னைக்கு தொழுகையாளியாக இருப்பார் ஒருத்தவர், பொறாமை குணம் மிகைத்து விட்டால் நாளடைவில் அந்த தொழக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் எடுத்துருவான். தொழுகையாளி தொழுகை இழந்து விடுவார். நோன்பாளியாக இருப்பார், ரமதான் வந்து ஆசை ஆசையா நோன்பு வைப்பார். பொறாமை குணத்தை வளர்த்து கொண்டால், பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடிய அந்த குணம் இருந்தால் கொஞ்ச நாளையில நோன்பு வைக்கக்கூடிய தன்மை அவரை விட்டு போய்விடும். ஒரு நல்லவனை கெட்டவனாக மாற்றக்கூடியது இந்த ஹஸத் என்ற பொறாமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே அருமையான பெருமக்களே, இந்த பொறாமை குணத்தை நம்மை விட்டு அகற்ற வேண்டும்.
ஆனா மனிதர்கள்னு சொன்னா பொறாமை வரதான் செய்யும். நம்மளை விட ஒரு ஆள் மேல போகும்போது இயற்கையா பொறாமை வரும். அறிஞர்கள் சொல்வார்கள், பொறாமை வருவது இயற்கை தான், ஆனால் அதை உடனடியாக அகற்ற வேண்டும். எப்படி அகற்றுவது? அல்லாஹ்வுடைய கலாக்கது, அல்லாஹ் நாடிய ஒன்று, அவனுக்கு அவ்வளவை கொடுத்தான், எனக்கு இவ்வளவை கொடுத்தான் என்று கலாக்கதரை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மையை வளர்த்து கொண்டால் பொறாமை குணம் அகன்றுவிடும். மற்றபடி பொறாமையே வராம இருக்காதான். இந்த பொறாமை குணம் வந்துவிட்டால் வருது, அகற்றாமல் இருந்தோன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம் சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஸ்பில் போய் சேர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தோடு சேர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடிய கூட்டம், ரசூலுல்லாஹோடு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், சுத்தம், உள்ளம் பரிசுத்தமான கூட்டமாகத்தான் இருக்கும். உள்ளம் நல்ல எண்ணங்களை கொண்ட கூட்டமாகத்தான் இருக்கும். பொறாமை குணம் கொண்டவர்கள், கெட்ட எண்ணங்களை மனதில் சுமந்தவர்கள் பெருமானாருடைய கூட்டமாக இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டமாக இருக்க முடியாது. சஹாபாக்கள் பெருமானாருடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பென்றும் அந்த கூட்டத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டவர்கள். ஒருபோதும் பொறாமை குணம் கொண்டவர்களாக இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, லைஸ மின்னி, என்னை சார்ந்தவன் அல்ல. து ஹஸதின், பொறாமை குணம் கொண்டவன் என்னை சார்ந்தவன் அல்ல. வலா நமீமத்தின், கோல் சொல்லக்கூடியவன், இங்க உள்ளதை போய் அங்க பத்த வைக்கிறது, அங்க உள்ளது இங்க பத்த வைக்கிறது, இந்த கோல் சொல்லக்கூடியவன் என்னை சார்ந்தவன் அல்ல. வலா கஹானத்தின், மந்திரம் செய்யக்கூடியவன், குறி சொல்லக்கூடியவன் என்னை சார்ந்தவன் அல்ல. 3 குணத்தை ரசூலுல்லாஹ் முக்கியமா சொல்றாங்க. பொறாமை, கோல், குறி சொல்லுதல். இந்த 3 குணம் யார்கிட்ட இருக்குமோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. வலா அனமின்ஹு, நானும் அவனை சார்ந்தவன் அல்ல. எவ்வளவு பெரிய கடினமான வார்த்தை பாருங்கள். இன்னைக்கு நம்மள்ட்ட இது சர்வசாதாரணம். விபச்சாரம் செய்வதை பாவமாக நினைப்போம், மதுபானம் அருந்துவதை பாவமாக நினைப்போம், அதெல்லாம் பாவம்தான். ஆனா பொறாமை கொள்வதை பாவமா நினைக்கிறதே இல்லை. இயற்கையாக தானாகவே நம்மள்ட்ட அது ஒட்டி கொண்டிருக்கிறது. முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய விலாயத்தில் பாக்கியத்தை கொடுத்தானே, எப்படி அடைந்தீர்கள்? இந்த விலாயத்தின் பாக்கியம், மிக பெரும் பாக்கியம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அவங்க சொன்னாங்களாம், மா நில்னா, நாங்கள் அடைந்த இந்த பாக்கியத்தை அடையவில்லை பி கஸரத்தி ஸலாத், அதிகமான தொழுகையை கொண்டு, வலஸௌம், அதிகமான நோன்பை கொண்டு இந்த பாக்கியத்தை நாங்கள் அடையவில்லை. இந்த விலாயத்திர பாக்கியத்தை நிறைய தொழுது நிறைய நோன்பு வச்சு அடையவில்லை. வலாக்கின் இல்லா பி சலாமத்தி சதுர், உள்ளம் பரிசுத்தமாக இருந்ததை கொண்டுதான் இந்த விலாயத்தின் பாக்கியத்தை அடைந்தோம். வெறும் தொழுகையை கொண்டோ வெறும் நோன்பை கொண்டோ அடையவில்லை. எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினோம், கெட்ட எண்ணங்களை விட்டும் பொறாமை குணங்களை விட்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினோம். அல்லாஹ் இந்த விலாயத்தின் பாக்கியத்தை கொடுத்தான். அதுதான் தொழுகைய கூடாது, நோன்பு வைக்க கூடாதுன்னு அல்ல. தொழுதா மட்டும் பத்தாது, நோன்பு வச்சா மட்டும் பத்தாது. தொழுகையோடு நோன்போடு உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் விலாயத் என்ற அந்த பாக்கியத்தை அடைய முடியும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன புதலா உம்மத்தி, இந்த உம்மத்திலே வலிமார்கள் இருக்கிறாங்க. புதலான்னு சொன்னா அப்தால்கள். புதலா என்ற ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற சமுதாய மக்கள், வலிமார்கள் இருக்கிறாங்க. அந்த புதலாக்கள், இன்ன புதலா உம்மத்தி, என்ற உம்மத்தில் இருக்கக்கூடிய அபுதால்கள் என்ற அந்த வலிமார்கள், லம் எதுகுலுல் ஜன்னத, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். பி கஸ்ரத்தி ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகத்தின், அதிகமான தொழுகையை கொண்டு, அதிகமான நோன்பை கொண்டு, அதிகமான தர்மங்களை கொண்டு அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். வலாக்கின் தஹலூஹா பி ரஹ்மத்தில்லாஹி, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவது அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டும், வ ஸகாவத்தில் அன்ஃபுஸி, உள்ளம் மனம் விசாலமாக இருப்பதை கொண்டு. அப்படியே நெருக்கடியாக ஆக்கிடக்கூடாது. நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் என்று குறுகிய வட்டத்தோடு அமைக்காமல், இந்த உலகம் அல்லாஹுடைய படைப்புகள், இந்த அல்லாஹுடைய படைப்புகள் நல்லா இருக்கணும். நான் எப்படி நல்லா இருக்கிறேனோ, என் பிள்ளைகள் எப்படி நல்லா இருக்குதோ, அதே மாதிரி உலகத்தில் அத்துணை முஸ்லிம்கள் நல்லா இருக்கணும். சகாவத்தில் அன்புஸ், உள்ளம் விசாலமாக இருப்பதை கொண்டு, சலாமத்தி சுதூர், நெஞ்சங்கள் சலாமத்தாக பரிசுத்தமாக இருப்பதை கொண்டுதான் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே அருமையான பெருமக்களே, இந்த பொறாமையினால மிகப்பெரிய தீங்குகள். சில பேர் பொறாமை தாங்க முடியாமல் போய் செய்வினை வச்சிடுறது. இன்னைக்கு ஊர்ல மிகைத்துக் கொண்டிருக்கிறது செய்வினையின் கோளாறுகள், சைத்தானுடைய கோளாறு. எல்லாத்துக்கும் காரணம் பொறாமை தான். என்னை விட மேல போயிட்டானா,
என் மகளுக்கு பொன் தர மாட்டேன்னு சொல்லிட்டானா, என் மகனை எடுத்தெறிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டானா, உடனே செய்வினை செய்வது, கோயில்களுக்கு செல்வது, பூசாரிகள்கிட்ட செல்வது, இப்படி சில மூதேவிகள் செய்வினையின் காரணமாக, பொறாமையின் காரணமாக செய்வினையில் விழக்கூடிய, சூனியத்தில் விழக்கூடிய மூதேவிகள். சில பேரு இந்த பொறாமையின் காரணமாக கண் திருஷ்டி பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. உள்ள சுத்தமாக இருந்தால் அந்த பார்வையின் மூலமாக நமக்கு நலவுகள் கிடைக்கும். பெரியார்கள் நல்லவர்களை போய் பார்க்கணும், அவங்களுடைய அந்த சாந்தமான பார்வையே நமக்கு வரக்கத்துகளை வெளிப்படுத்தும். இன்னைக்கு நம்ம பார்வை எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அல் ஐனு ஹக்குன், உங்களுடைய கண் திருஷ்டி உண்மையானது, பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. குழந்தை சாப்பிடுவதை கூட நம்முடைய பார்வைப்பட்டால் அந்த குழந்தையை நோயாளியாக மாற்றி விடுகிறது. சில பேர் இப்படி கெட்ட அந்த பார்வையின் மூலமாக, சில பேருக்கு ஏக்க பெருமூச்சு, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை பொருந்தி கொள்ள முடியாமல் தன்னை விட ஒரு படி மேலே போயிட்டாலும் ஏன் கூட நம்ம படிச்சான், அவனுக்கு என்ன காசு, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஏக்கம் அடுத்த நாள் அவனை நோயாளியாக மாற்றி விடுகிறது. இப்படி ஏக்க பெருமூச்சுகளின் மூலமாக இந்த மூணுமே முடியலையா, அடுத்தவன் போய் பத்த வைக்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹ் பொறாமையும் கோலையும் ஒன்னா சேர்க்கிறான். பொறாமைக்காரன் மேல் பொறாமைப்பட்டு இதெல்லாம் செய்யறது, அவன் ஓதி தானே தப்பிச்சுக்கிட்டான், பாதுகாத்து கொண்டான், எதுவுமே தீங்கு ஏற்படலையா, கோல் சொல்றது அவனை பத்தி. இப்படி எல்லாம் எப்படியாவது சொல்லி அவன் நாசப்படுத்துவதற்காக வேண்டி இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் உருவாகிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பொறாமை குணம் இருந்தால் அங்கே ஈமான் இருக்காது, ஈமானும் பொறாமையும் ஒன்று சேர முடியாது. ஈமான் இருந்தால் பொறாமை இருக்காது, பொறாமை இருந்தால் ஈமான் இருக்காது. பொறாமை இருந்தால் நம்முடைய நல் அமல்கள் புற அழிக்கப்பட்டு விடும். பொறாமை இருந்தால் நாமும் நாசம். தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, பொறாமை எப்படி தலைகளை போட்டு பாருங்க, போ ரா மை அப்படி தலையில சொல்லுங்க, மைரா போன்ற இருக்கும். தமிழ்ல மைரா போனா நாசமா போன்ற இருக்கும். பொறாமை இருந்தால் நீ நாசமா போயிட்டு வேண்டும் இருக்கும். அந்த வார்த்தை அப்படி யதார்த்தமா அமைஞ்சு போச்சு. எனவே அருமையான பெருமக்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அல்லாஹுடைய கலாக்கதிரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வர வேண்டும். எல்லாமல் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திலே இந்த பொறாமையின் காரணமாக ஏற்படக்கூடிய அனைத்து தீங்குகளை விட்டு அல்லாஹ் சமுதாயத்தை பாதுகாத்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்களாக சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.